ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்யத்தரா ட்ரா வந்து 30. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 190. இதில் நான் கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4 5, பி போர்டில் 3, சி போர்டில் 6 9 நம்பர் எடுத்திருந்தேன். இதில் 9 மட்டும் பாஸ் ஆகிருந்தது, ஓகேவா. ஆனால் அந்த நம்பர் வந்து பி போர்டில் இருந்தது. நான் எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் 6 9 நம்பர் எடுத்திருந்தேன். இப்போ நேற்று ரிசல்ட் கெஸ்ஸிங் மெத்தட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஆனால் அதில் வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கும் இந்த நம்பர் எப்படி எடுத்திருப்பேன்னா, இந்த சம்ருதி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 8 நம்பர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 6 இல்லைனா 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரலான்ட்டு 6 9 சி போர்டில் எடுத்திருந்தேன். இதில் வந்து 9 மட்டும் நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த பாக்யத்தரா சார்ட் மட்டுமே கம்பேரிஷன் பண்ணி நான் எடுத்த நம்பர். இப்போ போன வாரம் பாக்யத்தரா நம்பர் 402. இதில் நான் என்ன மெத்தட் எடுத்து வச்சுருக்கேன்னா, 4 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்க போர்டோ, அடுத்த போர்டோ, இல்லை அதுக்கு முன் வாரத்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டு ஃபுல்லாகவே பாக்யத்தரா ரிசல்ட்டில் 4 இருந்தால் அங்கே 1ன்ற நம்பர் இருக்கும் தொடர்ச்சியாக, ஓகேவா. 1 4 4 1 எப்படி எடுத்தாலுமே இந்த மாதிரி நம்பர் வந்துடும். இப்போ போன வார ரிசல்ட்டு 402, அதுக்கு முன் வார ரிசல்ட்லேயும் எங்கேயும் 1 பாஸ் ஆகலை. அப்போ இந்த வார ரிசல்ட், அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 வரலாம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த கம்பேரிஷன் தான், பாக்யத்தரா சார்ட் வச்சு எடுத்த நம்பர் தான். இங்கே 044, அதுக்கு அடுத்த வாரம் 153. இங்கே 241, அதுக்கு அடுத்த வாரம் 974, அதுக்கு அடுத்த வாரம் 119, அதுக்கு அடுத்த வாரம் 046. இங்கே 412 ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கே 851, அதுக்கு அடுத்த வாரம் 084, அதுக்கு அடுத்த வாரம் 510. இப்போ அடுத்து இங்கே 175, அதுக்கு அடுத்த வாரம் 437. இப்போ போன வாரம் நம்பரே 402 தான். இப்போ இந்த எல்லா ரிசல்ட்டுமே நீங்கள் பாக்யத்தரா சார்ட்டில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்து 1 இருக்கும். 4 1, இங்கே 4 1, இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்து 1. எப்படி எடுத்தாலும் 1 4. இந்த இடத்துலையும் 4 1, இங்கேயும் 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4. இல்லை இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1. இப்போ அடுத்து இங்கேயும் 1 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4. இப்போ 4 பாஸ் ஆகிருக்கு போன வார ரிசல்ட்டில். அதுக்கு முன் வார ரிசல்ட்டு, போன வார ரிசல்ட்டுமே எங்கேயுமே 1 பாஸ் ஆகலை. ஆனால் நேற்று ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருந்தது. இருந்தாலும் நான் வந்து இந்த பாக்யத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 1ன்ற நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகலான்னு சொல்கிறேன். அதனால் 1 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் பாக்யத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 4 நம்பர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 1 பாஸ் ஆகிருக்கு. இங்கே 4 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 1 1 4 1 4 4 1, இங்கேயும் 1 4, இங்கே 1 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 4. இப்போது போன வார ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட்டில் 402 தான். 4 நம்பர் மட்டும்தான் இருக்குது, 1 இல்லை. அதனால் 1 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே இந்த பாக்யத்தரா சார்ட் மட்டுமே வச்சு கம்பேரிஷன் பண்ண நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா, 4 இருந்தால் 1 வரும், இல்லை 1 இருந்தால் 4. இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர பாக்யத்தரா ரிசல்ட்டு 7 9 முடிஞ்சிருக்கும். இல்லை 7 தொடர்ச்சியாக 7 2 9, இல்லை 2 இருந்தாலே 9 7. எப்படி பார்த்தீங்கன்னாலும் 2 இருந்தால் 7 9, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துடும். இப்போ போன வார நம்பரே 402, லாஸ்ட்டில் 2 நம்பர் இருக்கா, அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 9 வரலாம். இப்போ இந்த ரிசல்ட்லாம் வந்து கம்பேரிஷன் தான். 290 241, அதுக்கு அடுத்த வாரம் 974, 412, அதுக்கு அடுத்த வாரம் 177, இங்கே 272. இப்போ அடுத்து இங்கே 282, அதுக்கு அடுத்த வாரம் 969, இங்கே 930, அதுக்கு அடுத்த வாரம் 283, அதுக்கு அடுத்த வாரம் 402. இங்கெல்லாம் நீங்கள் நம்பர் ஜென்ரலாக கம்பேர் பண்ணுறீங்கன்னா 2 9, இங்கே 2 9 7, இந்த இடத்துலையும் 2 7, இங்கேயும் 2 7, இந்த இடத்துலையும் 2 9 9, இப்போ இங்கேயும் 9 2, ஓகேவா. இப்போ போன வாரமும் 2 தான். அதுக்கு முன் வாரத்திலே 9 2 பாஸ் ஆகிட்டாலும் இப்போ போன வாரத்தில் 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 9 இந்த 2 நம்பர் ரிப்பீட் ஆகலாம். ஃபஸ்ட்டு 7 மட்டும் நான் ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஏன்னா 9 வந்து இன்னொரு போர்டில் வரதுனால 7 மட்டும் இங்கே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே வந்து பாக்யத்தரா கம்பேரிஷன் வச்சு எடுத்த நம்பர் தான், பாக்யத்தரா சார்ட், ஓகேவா. 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியாக 7 9ன்ற நம்பர் வந்திருக்கும். 2 9 2 9 2 7 2 7 2 9 9 2. இப்போ போன வாரத்தில் லாஸ்ட்டாக 2 இருக்கிறதுனால 7 மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ போன வாரம் பாக்யத்தரா ரிசல்ட் 6 டிஜிட் நம்பர் வந்து 276 402. போன வார ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 6ன்னு பாஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி 3வது டிஜிட்டில் 6ன்னு பாஸ் ஆன பாக்யத்தரா ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கு அடுத்த வார நம்பர் ஏபிசி போர்டு இங்கே எழுதியிருப்பேன். இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கே 5 8 6 7 5 5, அதுக்கு அடுத்த வாரம் 986,
இங்கே 7, 3, 6, 4, 3, 7 அதுக்கு அடுத்த வாரம் 935. இங்கே 1, 7, 6, 2, 8, 2 அதுக்கு அடுத்த வாரம் 969. இப்போ இதில் என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா 6ன்ற நம்பர் நம்மளுக்கு பாக்கியத்தரா ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆயிருந்தா அதுக்கு அடுத்த வாரம் வர ரிசல்ட்டில் 9, 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்துடும். இங்கே 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 9, 5 இங்கே 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 9, 5 இங்கே 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் 9. ஓகேவா, 2 தடவை 9 பாஸ் ஆகிருக்கும், 5 இங்கே வந்திருக்காது. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 6 இருக்கிறதுனால 9ம் எடுத்துகிட்டு 5ன்ற நம்பரும் எடுத்துடுறேன். ஓகேவா, இங்கே 6, 9, 5 இந்த இடத்துலையும் 6 அதுக்கு அடுத்த வாரம் 9, 5 இங்கே 6 அதுக்கு அடுத்த வாரம் 9, 9. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 6 தான். அப்போ இந்த வார ரிசல்ட்டுக்கு 9 வரலாம் கன்ஃபார்மாக. அதே மாதிரி 5ன்ற நம்பரை நான் அடிஷ்னலாக எடுத்துறேன். ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே வந்து அதாவது 2வது மெத்தட்லேயே வந்து 7, 9ன்னு சொல்லியிருப்பேன். அதனால் 7 தனியாக பிரித்து ஏ போர்டில் எடுத்துகிட்டு 9, 5 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துடுறேன். ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கான ரிசல்ட்டு ஒற்றைப்படை எண்ணிலே வரலாம். 1, 7, 5, 9 எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ். ஓகேவா, இதிலே ரிசல்ட்டு மாறி மாறி எப்படி வேணாலும் வரலாம். இப்போ இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு நான் அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, சி போர்டில் 5, 9. பாக்ஸ் 715, 719. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 71, பிசி 15, 19, ஏசி வந்து 75, 79. இப்போ இந்த 3 மெத்தடுமே நான் எடுத்திருக்க கம்பேரிஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாகியத்தரா சார்ட் இது வரைக்கும் 29 ட்ரா நடந்திருக்கும். அதை மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்ல வந்தேன்னா 4ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வர ரிசல்ட்லேயே 1 வந்துடும். 1 இருந்தால் 4. இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 4 இருக்கிறதுனால 1 ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்திருந்தேன். 2வது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 2 நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7, 9 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடுது. இப்போ போன வாரம் ரிசல்ட் லாஸ்ட்டில் 2 தான், அங்கே எங்கேயுமே 7, 9 இல்லை. இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் போர்ட்லேயும் இந்த 7, 9 ட்ரை பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு போர்டில் 7, 9 வந்துடலாம். அதனால் நான் 7 மட்டும் பிரித்து ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்துட்டேன். அடுத்து 3வது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 6 நம்பர் பார்த்தீங்கன்னா பாகியத்தரா ரிசல்ட் 3வது டிஜிட்டில் அதுக்கு அடுத்த வாரத்தில் 9, 5. ஓகேவா, மோஸ்ட்லி இதாக ரிப்பீட் ஆகிருக்கும். 9, 5 இங்கே 6 இருக்கும்போதே 9, 5 இங்கே இருக்க மட்டும்தான். இங்கே இந்த ரிசல்ட்டு மட்டும்தான் 6 இருக்கும்போதே 9, 9ன்னு வந்திருக்கும். இப்போ போன வாரம் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 6 இருக்கிறதுனால 9, 5 இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த கெஸ்ஸிங்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, சி போர்டில் 5, 9. பாக்ஸ் 715, 719. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 71, பிசி 15, 19, ஏசி வந்து 75, 79. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் இந்த எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை உங்கள் கெஸ்ஸிங் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கெஸ்ஸிங் மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.